வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற சில திமிர் பிடித்த உறவுகளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலங்க. ரொம்ப ஓவரா கோவப்படுறாங்க, ரொம்ப ஓவரா சீன் போடுறாங்க, திமிரு பிடிச்சு போய் அலையுறாங்க. அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு மன உளைச்சல்ல இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்மளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் கோவமா பேசிட்டாங்கனாவோ இல்ல கொஞ்சம் நியாயமா தெரிகிற விஷயத்த ஹார்ஷா கத்திட்டாங்கனாவோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணும்னு கேட்டீங்கன்னா, ஓவரா திமிரு பிடிச்சி திரியிறாங்க, இவங்கெல்லாம் அப்படியே பணம் இருக்கிற திமிர்ல பேசுறாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அவங்கள ஹைலைட் பண்ணி இதனாலதான் இவங்க திமிரு பிடிச்சி அலையிறாங்க அப்படின்னு அவங்கள ஒரு முடிவு கட்டிடுறது. ஆனா சில விஷயங்களை நாம இந்த இடத்துல உணர ஆரம்பிக்கணுங்க. இங்க போலியா உபசரித்து நடிக்கிறத விட, நீங்க அப்படி இப்படி வாங்கன்னு சொல்லி உங்களை உபசரிச்சு சும்மா ஒரு பேச்சுக்கு நடிக்கிறத விட, உண்மையான திமிரு இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே பெருந்தன்மையா நடிக்கிறத விட, எல்லாமே உனக்கு தான்பா, உனக்கு இல்லாததா, உன்கிட்ட இல்லாததா அப்படின்னு உங்களை ரொம்ப ஐஸ் வச்சு உருக வச்சு பெருந்தன்மையா நடிக்கிறத விட, என்னைக்குமே சொல்றேங்க, இயல்பான அகம்பாவம் மேலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை நம்ப வைக்கிற மாதிரி, அடுத்தவங்களை பாவம்பா இவங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில பேர் அப்படியே சீன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரியான சீனுக்கெல்லாம் நீங்கள் மாறவே மாறாதீங்க. உண்மையாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் கோவப்பட்டாலும் சரி, அவங்க உண்மையாக நேர்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு நடிக்கவே தெரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். சில நேரத்தில் உங்களுக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காம கூட இருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நடிக்கவே தெரியலங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கேரக்டரை அவங்களால மாடிஃபை பண்ணிக்கவே முடியல. அதனால தான் அவங்க கெட்ட பேரே எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. அவங்க என்னடா இப்படி திமிரு பிடிச்சி போய் இருக்காங்களே அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களோட லைஃபு அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நாம் கரெக்டாக இருக்கமா அப்படிங்கிறதுல மட்டும்தான் நம்மளோட கான்சென்ட்ரேட் இருக்கணுமே தவிர, அவங்க திமிரு பிடிச்சி போய் இருக்காங்க, அகம்பாவம் பிடிச்சி போய் இருக்காங்க அப்படின்னு நினச்சி உங்களை நீங்கள் வருத்திக்காதீங்க. அவங்க எப்படியோ இருந்துட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க பண்ணுறதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கரெக்டாக கொண்டு போங்க. இதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை திருத்துறதுக்கே முயற்சி பண்ணிங்கன்னா அது முடியாத ஒரு விஷயம். அது கல்லுக்கு கதை சொல்கிறதுக்கு சமம். சில பேர் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் திருத்தணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே சொல்கிறேங்க, பசிச்ச வயிறும் பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையும், ஸோ என்றைக்குமே பொய்யான உறவுகளும், இந்த 3 விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற இந்த பாடத்தை உலகத்தில் எப்பேற்பட்ட ஆசிரியராலையும் கற்றுக் கொடுக்கவே முடியாதுங்க. எப்பேற்பட்ட புத்தகமும் நம்மளுக்கு அப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. ஏளனமா பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது சில பேர் நம்மளை பார்த்து ஏளனமா ஒரே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டாங்கன்னா போதும், அப்படி கொன்னுற மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஸோ வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே நீங்கள் சிறப்பாக அடுத்தவங்க பார்த்து மதிக்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரும் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வயசு இருக்கும் போதே கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உழைச்சி சம்பாதிச்சு உங்களுக்கு தேவையானதை வயசு இருக்கும் போதே சம்பாதிக்க கற்றுக்கோங்க. காலம் போன கடைசியில் ஐயோ விட்டுட்டோமே, அம்மா விட்டுட்டோமேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அதை புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் அன்பை மட்டும் யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கவே கூடாதுங்க. அக்கறையை மட்டும் யாருக்கிட்டையும் கேட்டு வாங்கவே கூடாதுங்க. காதலை மட்டும் என்னைக்கும் கெஞ்சி பெறக்கூடாது. நான் உன் மேலே உயிரையே வச்சிருக்க, ப்ளீஸ் என்னை காதலி அப்படின்லாம் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காதீங்க. உணர்வுகளை யாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கவே முடியாதுங்க, அது வேஸ்ட்டு. ஸோ உண்மையாக உன் மேலே இவ்வளோ உணர்வாக இருக்கேன், உரிமையாக இருக்கேன், அன்பாக இருக்கேன், பாசமாக இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் சொல்லி வருது அப்படின்னா கண்டிப்பாக அது சொல்லாமல் ஒரு நாள் போயிடும். அதனால் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வரட்டும், அப்படி இல்லையா போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு
விட்டுருங்க. இந்த விஷயங்களை எல்லாம் யாருக்கிட்டையும் கெஞ்சி அதுக்கப்புறமா அவங்களோட அன்பையும் பாசத்தையும் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோட அன்பையும் இழுத்து புடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ இவங்க நம்ம பிடியிலேயே இருக்கணும், இவங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எப்படி இருந்தாலும் நம்மளை விட்டு நழுவி போகணும் அப்படின்னு தான் நினைக்கும். சில நேரத்துல நானே இன்னைக்கு இப்படி சொல்றேன்னா, ஆனா நானே சில நேரத்துல சில விஷயங்களை நேர்மாறா நடந்திருக்கேன். ஸோ நேருக்கு எதிர்மாறாக கூட நடந்திருக்கேன். ஸோ அதனால ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில அட்வைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னங்கிறது. ஸோ நானே இன்னைக்கு இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ஆனா அனுபவிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் சொல்றேன், ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒருத்தர் உங்க மேல அன்பு பாசம் வச்சா மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாமே அடுத்தவங்களை சார்ந்ததா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீங்களாம் நிம்மதியா இருக்கவே முடியாதுங்க, சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றேன், அடுத்தவங்க உங்க மேல கோவப்பட்டாலும் சரி, அடுத்தவங்க உங்களை ஒதுக்கி வச்சுட்டு பேசாம போனாலும் சரி, நீங்க சந்தோஷமா இருங்க. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு ஒரு பாட்டை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், யார் எது வேணாலும் செஞ்சுட்டு போறாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி டோன்ட் கேர் அப்படின்னு விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ ஆரம்பிங்க. சில நேரத்தில் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ வேறு வழி இல்லை. அதை ஏற்றுக்க பழகிக்கோங்க. காலப்போக்கில் அதை சமாளிக்கிறதுக்கான திறமை உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ திறமை அப்படின்னா புதுசாக திறமை வந்து உங்களுக்குள்ள ஒட்டிக்குமான்லாம் கிடையாதுங்க, பழகி போயிடும், அதுதான். ஸோ ஓகே, எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு உங்களை நீங்களே தேத்திக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும், அவ்வளோதான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில விஷயங்களை சில மனுஷங்களை சார்ந்து இருக்காதீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே சீர்குலைஞ்சு போகுது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே குத்துற முள்ளா இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனுஷங்களா இருந்தாலும் சரிங்க, தூக்கி தூர போடலன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அது உங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சொல்லி சொல்லி காமிச்சிக்கிட்டே உங்களை மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் சில பேரை உங்க வாழ்க்கையில இருந்து தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதிகமா வளையிற அம்பா இருந்தாலும் சரிங்க, அதிகமா வளைஞ்சு கொடுக்குற மனுஷங்களா இருந்தாலும் சரி, கடைசியில அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிக்க போறாங்க. அவங்க வந்து ஆபத்தினுடைய அறிகுறி அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ரொம்ப அதிகமா வளைஞ்சு கொடுத்துருவாங்க. கடைசியில உடைக்கத்தான் நினைப்பாங்களே தவிர உங்களை நிமித்துறதுக்கு யாரும் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள்ல வளைஞ்சு கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத சில விஷயங்களுக்காக நாமளை கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தி ஜெயிக்க கூடாதுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, யாரையும் ஏமாத்தி ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. யாரையும் ஏமாத்தி ஜெயிக்காதீங்க. அட் த சேம் டைம் யார் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்கள ஜெயிக்காம விடவே விடாதீங்க. ஏமாத்தி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்குற ஒரு பதிலடி இருக்கு பாத்தீங்களா, நீங்க கொடுக்குற ஒரு சம்மட்டி அடி இருக்கு பாத்தீங்களா, மறுபடியும் யாரையும் ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு யார் உங்களை ஏமாத்தி ஜெயிச்சாங்களோ அவங்கள ஜெயிக்கவே விடாதீங்க. அவங்கள ஜெயிச்சு காட்டுங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகச்சிறந்த பதிலடியா இருக்கும். முடிஞ்சுட்டாம்பா, இவெல்லாம் இதுக்கு மேல எழுந்திருச்சு வரவே மாட்டான், அவ்வளவுதான், இவன் லைஃபே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னால எழுந்திருச்சு நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எதிரி கூட உங்களை பார்த்து சிலுத்து போய் நிற்பான். ஸோ வாழ்க்கையில என்னைக்குமே துவண்டு போயெல்லாம் நிற்காதீங்க. எப்பயுமே பாசிட்டிவா இருங்க, எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்க்கையில அதிகமா யாரையும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காதீங்க. அதிகமா யாரையும் நேசிக்கவும் நேசிக்காதீங்க. இது ரெண்டுமே ஒரு நாள் பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ பைத்தியமாவே உங்களை ஆக்கிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரையும் அதிகமா அளவுக்கு மீறி கண்மூடித்தனமா நேசிக்காதீங்க. அது உங்களுக்கு தான் கஷ்டங்க. தனக்கு வந்தா வலினும் அடுத்தவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது விதின்னு சொல்லக்கூடிய உலகத்துல இருக்கும். ஸோ யார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. அவங்களுக்குன்னு இருக்கும்போது அது கஷ்டமா தோணும்.
ஸோ நல்ல ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, தனக்கு வந்தால் அது வந்து ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி பேசக்கூடிய உலகத்துல தான் நம்ம இருக்கோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், யாரோ எப்படியோ இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. அது கடைசியில் உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருங்க. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் யார் நல்லவங்க யார் சுயநலக்காரவங்க அப்படிங்கிறத கண்ணுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க, அப்போ தான் உங்களுக்கு யார் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஸோ அதனால் வருத்தப்பட்டுட்டுலாம் இருக்காதிங்க. பிரச்சனை வந்துருச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, அவ்வளோதான் தூக்கி போட்டு போயிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. வாழ்க்கையே பிரச்சனையில் ஓடுது. பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு 4 ஸ்டேட்டஸ் வைக்கணும். அப்புறம் சில பேர் வந்து மது பிரியர்கள்லாம் இருப்பாங்க, அது கொஞ்சம் இறக்கணும் அப்படின்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு காணல் நீர் மாதிரி சில விஷயங்களை பிரச்சனைக்கான தீர்வுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. உங்களோட பிரச்சனையில் தான் உங்கள் வாழ்க்கைக்கான சில சிக்கல்களை அவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பிரச்சனை முத்துது அப்படின்னா கவலைப்படாதீங்க, அந்த இடத்துல பிரச்சனை முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க. இங்கே நிறைய பேருங்க சில உறவுகள் அடுத்தவங்க மேலே பற்று வைக்கிறத விட பற்ற வைக்கிறத தாங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில உறவுகள். ஸோ நான் எல்லாரையும் சொல்ல வைக்கலைங்க. சில பேருக்கு வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறது இங்கேயும் இங்கே இருக்கிறது அங்கேயும் போய் நல்லா கோழி முட்டி பற்ற வச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து வெடிக்கும் புகையும் அப்படின்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. அவங்களுக்கு தேவை அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறது. இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. என்றைக்குமே அடுத்தவங்களோட ஏமாளித்தனத்தை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிற மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாதுங்க. அவங்களாம் உண்மையாக சொல்கிறேன், துரோகி, பச்சை துரோகி அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரோட ஏமாளி குணத்தையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தாதீங்க. மறுபடியும் அது நமக்கே நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கு பாவம் பார்த்தீங்களோ, ஐயோ பாவம் இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இவங்கெல்லாம் தாங்கவே மாட்டாங்க இந்த கஷ்டத்தை அப்படின்னு யாருக்கு பாவம் பார்த்து உதவி பண்ணுனீங்களோ அவங்களே நாளைக்கு உங்களோட வாழ்க்கையை பதம் பார்த்துருவாங்க அப்படிங்கிறத, சரியான நேரத்தில் உங்கள் காலை வாரி விட்டுருவாங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க. ஸோ இங்கே யாரும் நல்லவங்க அப்படின்னும் கிடையாது, யாரும் கெட்டவங்கன்னு கிடையாதுங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே தன்னோட கேரக்டரை மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பச்சோந்தியே தோற்று போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். சில மனுஷங்கள் மாதிரி நிறம் மாறுற போட்டி வச்சா பச்சோந்தியே தோந்து போயிடும். அந்த அளவுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் தன்னுடைய கேரக்டரை ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேங்க, சில விஷயங்களை ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் இப்படித்தான் அப்படின்னு பார்த்த உடனே முடிவு பண்ணிடாதீங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்த தெள்ள தெளிவாக அடுத்தவங்க கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு வந்து ஒருத்தரும் இல்லை அப்படின்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன். உங்கள் நிழல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ எனக்கு பின்னால் இந்த நிழல் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு பின்னால் இருக்கிற நிழலை போய் கேட்டு பாருங்கள். ஏன் என் பின்னாலேயே நீ வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நிழல் உங்ககிட்ட பேசாமல் சில உண்மையை உங்களுக்கு உணர்த்தும். என்னன்னா, என்னை தவிர உன் வாழ்க்கையில் வேற யாருமே கடைசி வரைக்கும் நிரந்தரமாக உன் கூட இருக்க மாட்டாங்க, உன் கூட வரமாட்டாங்க அப்படிங்கிறத உணர வைக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த நிழல். ஸோ இந்த நிழலை பார்த்துக்கோங்க. இந்த நிழல் தான் நம்மளுக்கு சொந்தம். ஸோ நமக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதை நாளைக்கு நாம தான் சரி பண்ண போகிறோம், அது நாம தான் நமக்காக நிற்க போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் ஜாலியாக ஜம்முன்னு சூப்பராக உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.